Hi hello everyone, welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க வந்து மீஷோ ஷாப்பிங் ஆப்பை நீங்க வந்து பயன்படுத்துறீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட்ட வந்து ஆர்டர் வந்து பண்ணுவீங்க. நீங்க ஆர்டர் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்ட்ட அவங்க வந்து நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுடைய மீஷோ அக்கவுண்ட்ல நம்ம வந்து நமக்கான அட்ரஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். நம்ம வந்து அட்ரஸ் ஆட் பண்ணாதான் அந்த அட்ரஸ்ல வந்து அந்த ப்ராடக்ட்ட நம்ம கிட்ட டெலிவரி வந்து பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோல நம்ம வந்து மீஷோ அக்கவுண்ட்ல எப்படி நம்ம அட்ரஸ் ஆட் பண்ணலாம் மற்றும் நீங்க வந்து மீஷோ அக்கவுண்ட பயன்படுத்துறீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து ஆல்ரெடி அட்ரஸ் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல இப்போ வந்து நான் அட்ரஸ்ல கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணணும் இல்லனா அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படினாலும் நம்ம இந்த வீடியோல அட்ரஸ் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய மீஷோ ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து மீஷோ ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். மீஷோ ஆப் வந்து ஓபன் பண்ணிட்டேன். மீஷோ ஆப் ஓபன் பண்ணிட்ட பிறகு இப்போ வந்து பாருங்க நம்மளுடைய மீஷோ அக்கவுண்ட்ல நமக்கு வந்து நம்ம டெலிவரி அட்ரஸ் ஆட் பண்ணிக்கிற மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நமக்கான மீஷோ அக்கவுண்ட்ல வந்து கொடுக்கல. இப்போ நம்ம எப்படி டெலிவரி அட்ரஸ் ஆட் பண்ணலாம் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வந்து பை பண்றோம் அப்படின்னா பை பண்ணும்போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா நமக்கான அட்ரஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட்டை நீங்க வந்து பை பண்ணணும் வாங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நம்ம வந்து அந்த ப்ராடக்ட்டை பை பண்ற அந்த ஆப்ஷன்ஸ்குள்ள போயிட்டு நம்ம வந்து டெலிவரி அட்ரஸ் வந்து நம்மளால ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே, அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து உதாரணத்துக்காக நீங்க எந்த ப்ராடக்ட் வேணா நீங்க வந்து கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பாருங்க ஒரு ப்ராடக்ட் வந்து நான் சர்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து டி-ஷர்ட் சொல்லிட்டு நான் வந்து சர்ச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கான ப்ராடக்ட் எந்த ப்ராடக்ட்டா இருந்தாலும் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க சர்ச் பண்ணி தான் நீங்க வந்து இது போல நீங்க கிளிக் பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. நீங்க அந்த இதுல ஹோம் பேஜ்ல இருக்கக்கூடிய எதனா ஒரு ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஒரு டி-ஷர்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். நீங்க வந்து ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து எந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணணுமோ அந்த ப்ராடக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நீங்க வந்து அட்ரஸ் ஆட் பண்ணணும், அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து எதனா ஒரு ப்ராடக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து இந்த டி-ஷர்ட் வந்து கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க கீழ பாட்டம்ல பை நவ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. பை நவ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பை நவ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நீங்க வந்து பை நவ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. பை நவ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓபன் ஆயிடும். இப்போ நீங்க Dress செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான சைஸ் வந்து கொடுத்துக்கோங்க. சைஸ் கிடைச்சு அப்படின்னா சைஸை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான சைஸை செலக்ட் பண்ணிட்ட பிறகு இப்போ இதுல வந்து பாருங்க எஸ்ன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழ பாட்டம்ல பை நவ் சொல்லிட்டு இருக்கு. பை நவ் வந்து கிளிக் பண்ணுங்க. பை நவ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ப்ளீஸ் வெயிட் சொல்லிட்டு லோடிங் ஆகி இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கு ரிவ்யூ யுவர் ஆர்டர் சொல்லிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த பேஜ்ல இருந்தா நம்மளுடைய டெலிவரி அட்ரஸை ஆட் பண்றதா இருக்கட்டும் அல்லது சேஞ்ச் பண்றதா இருக்கட்டும் நம்ம வந்து இந்த பேஜ்ல இருந்தா நம்ம வந்து பண்ணணும். இப்போ நான் வந்து பாருங்க ஆல்ரெடி டெலிவரி அட்ரஸ் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன். அதனால தான் இதுல வந்து பாருங்க செலக்ட் டெலிவரி அட்ரஸ் சொல்லிட்டு வந்து பாருங்க இப்படி வந்து வருது. நான் 2-3 டெலிவரி அட்ரஸ் வந்து கொடுத்து வச்சிருக்கேன். அதனால செலக்ட் டெலிவரி சொல்லிட்டு வருது. அதை கிளிக் பண்ணி நான் வந்து டெலிவரி அட்ரஸை நான் செலக்ட் பண்ணி நான் வந்து செட் பண்ணிக்கணும். இப்போ நீங்க இன்னும் இதுல டெலிவரி அட்ரஸ் ஆட் பண்ணல அப்படின்ற பட்சத்துல பிளஸ் போட்டு ஆட் டெலிவரி அட்ரஸ் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து டெலிவரி அட்ரஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படி ஆட் பண்றது சொல்லிட்டு நான் சொல்றேன். ஓகே, இப்போ நான் வந்து இதுல இருக்கக்கூடிய செலக்ட் டெலிவரி அட்ரஸ் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். செலக்ட் டெலிவரி அட்ரஸை கிளிக் பண்ணிக்கிறேன். செலக்ட் டெலிவரி அட்ரஸை கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க நெக்ஸ்ட் வந்து எனக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க நான் வந்து 2-3 டெலிவரி அட்ரஸ் ஆட் பண்ணி வச்சிருக்கனால செலக்ட் டெலிவரி சொல்லிட்டு கேக்குது. இதுல எந்த டெலிவரி அட்ரஸ்ல அவங்க டெலிவரி பண்ணுமோ அந்த அட்ரஸ் நான் செலக்ட் பண்ணிட்டு நான் டெலிவரி டு திஸ் அட்ரஸ் கொடுக்கும்போது வந்து பாருங்க அந்த அட்ரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை டெலிவரி வந்து பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நீங்க வந்து ஆல்ரெடி அட்ரஸ் ஆட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த அட்ரஸ்ல எதனா கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி பண்றது சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்க வந்து பாருங்க ஆல்ரெடி அட்ரஸ் ஆட் பண்ணி வச்சிருப்பீங்க. அதுல வந்து எதனா பிளேஸை மாத்தணும் ஸ்ட்ரீட்டை மாத்தணும் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியா கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நீங்க வந்து அந்த அட்ரஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது போல செலக்ட் பண்ணிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க அந்த அட்ரஸ்ல வந்து எடிட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. எடிட் ஆப்ஷன் வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எடிட் அப்படின்றத கிளிக் பண்றேன். எடிட் கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். இதுல வந்து பாருங்க எடிட் டெலிவரி அட்ரஸ் சொல்லிட்டு இப்போ இதுல எதனா பின்கோடு மாத்தறதா இருக்கட்டும் சிட்டியா மாத்தறதா இருக்கட்டும் நீங்க என்ன மாத்தணுமோ நீங்க வந்து இதுல வந்து மாத்திக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய நேமா இருக்கட்டும் அல்லது உங்களுடைய கான்டாக்ட் மொபைல் நம்பரா இருக்கட்டும் அது கூட இந்த பேஜ்ல இருந்து நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நீங்க இது போல உங்களுடைய பழைய அட்ரஸ்ல எதனா கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிக்கோங்க. எல்லாமே நீங்க என்டர் பண்ணிட்டு சரியா வந்து நீங்க எல்லாமே என்டர் பண்ணிட்டு கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா செட் ஆயிடும். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா தெரியும் எனக்கான அட்ரஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா செட் ஆயிடுச்சு. சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எனக்கான அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் கரெக்ஷன் பண்ண மாதிரி. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம எப்படி அட்ரஸை புதுசா ஆட் பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க நீங்க வந்து ஆல்ரெடி அட்ரஸை ஆட் பண்ணி வச்சிருந்தாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு அட்ரஸை ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ஏன் அப்படின்னா இப்போ வந்து நீங்க ஒரு பிளேஸ்ல இருக்க மாட்டீங்க. நீங்க வீட்ல இருப்பீங்க, அதுக்கப்புறம் ஒர்க் பண்ற பிளேஸ்ல இருப்பீங்க. நீங்க 2 அட்ரஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல வந்து பாருங்க நம்ம வந்து 2 அட்ரஸை வந்து நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ அதனால நீங்க வந்து புதுசா அட்ரஸ் ஆட் பண்றவங்களா இருக்கட்டும் அல்லது நீங்க வந்து 2வது அட்ரஸ் ஆட் பண்றவங்களா இருக்கட்டும். ஓகே, இப்போ நம்ம எப்படி புதுசா இப்போ மறுபடியும் அட்ரஸ் ஆட் பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம்.
இப்போ நீங்க வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா இந்த மீஷோ அக்கவுண்ட்ல நீங்க வந்து அட்ரஸ் ஆட் பண்ண போறீங்க அப்படின்னா, இப்போ இந்த பேஜ்ல பிளஸ் போட்டு ஆட் நியூ அட்ரஸ் சொல்லிட்டு குடுத்திருப்பாங்க. அத வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து ஆல்ரெடி அட்ரஸ் ஆட் பண்ணி வச்சிருக்கீங்க. 2வது அட்ரஸ் ஆட் பண்ண போறீங்க அப்படின்னா, இப்போ இதுல வந்து பாருங்க சேஞ்ச்ன்னு சொல்லிட்டு குடுத்திருப்பாங்க. சேஞ்ச் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே. இதுக்கு முன்னாடி குடுத்த மாரி செலக்ட் அட்ரஸ் குடுத்திருந்தாலும் அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இதுல இருக்கக்கூடிய சேஞ்ச் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப நான் வந்து இதுல இருக்கக்கூடிய சேஞ்ச் ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டேன். சேஞ்ச் கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி எனக்கு செலக்ட் அட்ரஸ் சொல்லிட்டு இருந்து அத கிளிக் பண்ணும்போது இந்த பேஜ் வந்துருச்சு. ஓகே. இப்ப இதுல வந்து பாருங்க பிளஸ் போட்டு ஆட் நியூ அட்ரஸ் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. பிளஸ் போட்டு ஆட் நியூ அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. இத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. இத கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்ப இதுல வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் அவங்க கேட்கிறது, இதுல வந்து உங்களுடைய நேமும், உங்களுடைய கான்டாக்ட் மொபைல் நம்பரும் தான் என்டர் பண்ண சொல்றாங்க. இப்ப இந்த பேஜ்ல வந்து நீங்க உங்களுடைய நேமையும், உங்களுடைய கான்டாக்ட் மொபைல் நம்பரையும் என்டர் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப நான் வந்து என்னுடைய நேமையும், கான்டாக்ட் மொபைல் நம்பரையும் என்டர் பண்ணி முடிச்சுட்டேன். என்டர் பண்ணி முடிச்சிட்ட பிறகு கீழ பாட்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. இப்ப நான் வந்து நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப நெக்ஸ்ட் கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ என்னுடைய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாருங்க, இது வந்து என்னுடைய லொகேஷன் இப்ப கரண்ட் லொகேஷன்ல இருக்கக்கூடிய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் ஆயிருக்கு மேப் வழியாக. ஓகே. இப்போ வந்து பாருங்க, இது சரியா இருந்தா உங்களுக்கு வந்து அப்படியே விட்டுருங்க. இல்ல உங்களுக்கு இது என்ன மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா, உங்களுடைய சிட்டியா இருக்கட்டும் அல்லது ஸ்டேட்டா இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிருங்க. சரியான அட்ரஸ் வந்து நீங்க இதுல வந்து குடுத்துக்கோங்க. பின் கோடா இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சரியா குடுத்துக்கோங்க. இதுல வந்து பின் கோட் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சரியான பின் கோட் வந்து குடுங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, உங்களுடைய ஹவுஸ் நம்பர், பில்டிங் நேம்லாம் கேட்டிருக்காங்க. அத என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரோட் நேம், ஏரியா எந்த ஏரியால இருக்கீங்க இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருங்க. சரியான அட்ரஸ் வந்து குடுங்க. அப்பதான் சரியான அட்ரஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து டெலிவரி வந்து பண்ணுவாங்க. இப்ப நீங்க வந்து உங்களுடைய அட்ரஸ சரியா என்டர் பண்ணிட்ட பிறகு கீழ பாட்டம்ல வந்து பாருங்க, சேவ் அட்ரஸ் அண்ட் கன்டின்யூ சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. சேவ் அட்ரஸ் அண்ட் கன்டின்யூ கிளிக் பண்ணுங்க. சேவ் அட்ரஸ் அண்ட் கன்டின்யூ கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க, இந்த அட்ரஸ் வந்து உங்களுடைய அக்கவுண்ட்ல வந்து சேவ் ஆயிடும். இப்ப வந்து பாருங்க, இப்ப வந்து சக்சஸ்ஃபுல்லா சேவ் வந்து ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்க கன்டின்யூ பண்ணி இந்த ப்ராடக்ட்ட நீங்க வந்து பை பண்ணி வாங்கணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். அதாவது ஆர்டர் பிளேஸ் பண்றதுனா பண்ணிக்கலாம். இல்லன்னா இந்த பேஜ் விட்டு நீங்க பேக் போயிடலாம். அந்த அட்ரஸ் வந்து இப்ப சேவ் ஆயிட்டு இருக்கும். ஓகே. இப்ப வந்து பாருங்க, சேஞ்ச் அப்படின்றத கிளிக் பண்றேன். இப்ப இதுல சேஞ்ச் கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க, இப்ப வந்து நீங்க ரீசென்ட்டா ஆட் பண்ண அந்த அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கும். நீங்க வந்து 2, 3 அட்ரஸ் ஆட் பண்ணி வச்சிருக்கீங்க. வேற ஒரு இடத்துல டெலிவரி பண்ற மாதிரி 2, 3 அட்ரஸ் ஆட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா, இப்ப நீங்க வந்து எப்பப்போ எந்தெந்த இடத்துல இருக்கீங்களோ, நீங்க வந்து அதுக்கேத்த மாரி அந்த அட்ரஸ செலக்ட் பண்ணிட்டு, இப்ப இதுல வந்து பாருங்க டெலிவரி டூ திஸ் அட்ரஸ் சொல்லிட்டு இருக்கு. அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அந்த அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஆட் ஆயிடும். இப்போ நீங்க கன்டின்யூ குடுத்து அந்த அட்ரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ட வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அந்த அட்ரஸ்க்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ட கொண்டு வந்து குடுப்பாங்க. இப்போ வந்து பாருங்க கன்டின்யூ இருக்கு. கன்டின்யூ குடுத்துட்டு அடுத்த ஸ்டெப்ல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து கேஷ் ஆன் டெலிவரியா இருக்கட்டும் அல்லது ஆன்லைன் வழியாக பே பண்ணி கூட வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப நான் வந்து இந்த ப்ராடக்ட்ட வந்து ஆர்டர் பண்ணல. நான் வந்து அட்ரஸ எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான், எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணேன். ஓகே. இந்த வீடியோல உங்களுக்கு அட்ரஸ் எப்படி ஆட் பண்றது, சேஞ்ச் பண்றது இத பத்தின டீடைல்ஸ் தெளிவா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. ஓகே. இப்ப நீங்க இது போல உங்களுக்கான அட்ரஸ நீங்க வந்து ஆட் பண்ணிட்ட பிறகு, சேவ் பண்ணிட்ட பிறகு, நீங்க இதுக்கப்புறம் நீங்க எந்த ப்ராடக்ட்ட வேணா நீங்க வந்து டைரக்ட்டா ஆர்டர் வந்து பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்காக இந்த ப்ராடக்ட்ட கிளிக் பண்ணிட்டு கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய பை நவ் வந்து கிளிக் பண்ணிட்டு, இப்ப என்னுடைய சைஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு பை நவ் வந்து குடுத்துக்கிறேன். குடுத்துட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து பாருங்க இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்ப இதுல வந்து பாருங்க செலக்ட் டெலிவரி அட்ரஸ் சொல்லிட்டு இருக்கு. நீங்க வந்து ஒரே ஒரு அட்ரஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா வந்து ஆட் ஆயிடும். ஒரே ஒரு அட்ரஸ் வந்து இப்ப ஆட் பண்ணீங்க அப்படின்னா, அந்த அட்ரஸ் வந்து டிஃபால்ட்டா ஆட் ஆயிடும். இப்போ வந்து 2, 3 அட்ரஸ் இருக்கனால நான் செலக்ட் வந்து குடுத்துட்டு, இப்போ வந்து பாருங்க எந்த அட்ரஸ்ல டெலிவரி பண்ணணுமோ அந்த அட்ரஸ் செலக்ட் பண்ணிட்டு டெலிவரி டூ திஸ் அட்ரஸ் குடுக்கும்போது, இப்போ அந்த அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஆட் ஆயிடும். இப்போ கன்டின்யூ குடுத்துட்டு இப்போ நீங்க இதுல செலக்ட் பண்ணி ஆட் பண்ண அட்ரஸ்ல டெலிவரி ஆகுற மாரி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஒரு அட்ரஸ் மட்டும் வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து செலக்ட் பண்ண தேவையில்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.